2 பேரையும் எதுக்கு அனுப்பி விட்டாங்க? 2 பேரும் போய் பொண்ணு கேட்டுட்டு வாங்கன்னு தானே அனுப்பி விட்டேன். நான் கேட்டுட்டு வர சொன்னதை கேட்காம 2 பேரும் அங்கே போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு தான் இத்தனை நாளாக அங்கே இருந்தீங்களா? 1 மாதத்துக்கு மேலே அப்படியே பொண்ணு கேட்டுட்டு கல்யாணம்லாம் நிச்சயம் பண்ணிட்டு வருவேன் நான் பார்த்தா, நீ போய் அங்கே போய் இருந்து சண்டையை வளர்த்துட்டு எல்லாரும் சண்டையை போட்டுக்கிட்டே வந்திருக்கிற. என்னடா நீனு இன்னும் நாங்கள் சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டாங்கிற? அவ்வளோ வந்தாலும் கத்துனாலோ அவ்வளோ தானே மாமாவுக்கு போட்டு கொடுத்து அவங்க வந்து கத்துனா மாமா, அதுக்கு தானே வந்தேன் கொச்சிக்கிட்டு. மாமா சத்த மாட்டாருண்டா அவர் சொன்னாரா? வாழை காப்புக்கு நீ போய் மொய்யை எழுதி பணம் வாங்குங்கன்னு சொன்னாரா? அவர் சொல்லாத வேலையெல்லாம் ஏன் எதுக்கு 2 பேரும் செஞ்சீங்க அம்மா பொண்ணா? அவர் சொல்லாத வேலையெல்லாம் நீங்கள் செய்யலாமா? செஞ்சால் அவருக்கு கோவம் வராதா? ஆனால் தான் அவர் ஏசியிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. என்னடா அங்கே சண்டை போட்டாங்கிற? அவன் கஷ்டப்படுறானே, கொஞ்சம் பணம் மொய்ய எழுத சொல்லியாச்சு, அந்த பணத்தை வாங்கியாச்சு அவன்கிட்ட கொடுத்து ஒரு உதவியாக இருக்கமேட்டு அங்கே செஞ்சான். அதே என்னடா அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி கத்துறான் கிடந்து. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அவருக்கு உதவி பண்ணுறேன்டா அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் சம்மந்தத்தோடு தானே நீங்கள் பணம் வாங்கினேன். அவர் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு எதுக்கு வாங்கினீங்க? அப்போ சத்தம் போட மாட்டாரா? அவர் சண்டை வளர்க்க மாட்டாரா? அவன் சத்தம் போடாம தான் இருந்திருப்பான். எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ஆளுவல அவ்வளோ போட்டு கொடுத்தது 1க்கு 2. ஒன்னே அவ்வளோ போட்டு கொடுத்தாலும் வந்து சொல்லிவிடாதீங்க. ஏதாவது சொல்கிறது. 2 பேரும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாலும் அந்த இடம் உருப்படாது, சண்டையாக தான் போவோம் அந்த இடம். பாருமா இவன் சொல்கிறத, நம்ம 2 பேரும் எந்த அந்த இடம் உருப்படாதான் சண்டை போட்டுட்டு வருவோம்மா. எத்தனை வீட்டில் போய் சண்டை போட்டுட்டு வந்தோம் நம்ம? ஏன் போய் வர ஒரு வீடாக தேடி போய் சண்டை போடணுமா? இப்போ சண்டை போட்டு வந்திருக்கீங்களா? அது மட்டும் என்ன? அந்த மாயக்காரி இருக்கால மாயா, அவன் மயக்கில் அவன் அப்படி பேசுகிறான். பாட்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. அந்த பொண்ணெல்லாம் நல்ல பொண்ணு. ஒரு நாளில் வர என்கிட்டலாம் பேசுனது கிடையாது. எனக்கு தான் அவளை பிடிச்சிருந்துச்சி. அதுக்காக தான் உங்களை 2 பேரையும் அனுப்பி விட்டு பொண்ணு கட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அவளை பற்றி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. 2 பேருக்கும் உங்கள் 2 பேருக்கும் சின்ன கொண்டு வாங்கி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்க. அது ஒரு சண்டை போட்டுச்சோம். ஆமாடா, எங்களுக்குலாம் சின்ன கொண்டு வாங்கி கிடையாது, பெரிய வாய் தான். சண்டை போட்டு வந்தா அதுக்கு இப்போ என்னங்கிற? நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மரியாதை இருக்காது சொல்லிட்டு உங்களை போய் பொண்ணு கட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். நீங்கள் நான் சொன்னது ஒன்று, நீங்கள் செஞ்சது ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றுமே உங்களை நம்பி அந்த பிரயோஜனமாக கிடையாது. நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தேன். மாயாவை நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியல. நானாக போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாயா அழைச்சிட்டு போய். அவளுக்கு திமிரு வந்துருச்சாடா உனக்கு? அவளுக்கு திமிரு வந்துருச்சான்னு கேட்குறேன். அப்போ உனக்கு எங்களை விட அவன் உனக்கு பெருசாக போயிட்டா. பெற்றவங்களை விட அவன் வந்து உனக்கு பெருசாக போயிட்டாளா? அவளை போய் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? பெற்றவங்கண்டா புள்ள ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும். அதான் பெற்றவங்க. நீ அந்த மாதிரி உள்ள ஆசை நிறைவேற்றுறவெல்லாம் நீ கிடையாது. உனக்கெல்லாம் பிடிவாதம் சண்டை அப்படி செய்கிற நீனு. அப்போ என் ஸ்டேஜுக்கு நான் போய் கல்யாணம் பண்ணிக்காம என்ன செய்வேன்? நான் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன். மாயாவை கல்யாணம் பண்ணி இதே வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்து குடும்பம் நடத்துவேன். ஓ, அவளுக்கு திமிரு வந்துருச்சு உனக்கு? அவளை அந்த செதுக்கி அழைச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வரியா? அழைச்சிட்டு வந்த வேலை நானும் பார்த்துடுறேன். இங்கே வந்து அடி எடுத்து வைக்கக்கூடாது. நீ நான் வரக்கூடாது, அவளும் வரக்கூடாது. இதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்கள் அப்பா வீடு, எனக்கு தான் இருக்கு உரிமை. என் வீடு. நானும் உங்களை போக சொன்னால் நீங்கள் வெளியே போய் தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் என் பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து நாங்கள் எல்லாமே எங்கே போயிருப்பேன்? நான் அழைச்சிட்டு மாயாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன். நான் கல்யாணம் பண்ணி இங்கே தான் அழைச்சிட்டு வந்து இருக்க போகிறேன். நீ என்ன செய்கிறேன்னு நானும் பார்க்குறேன். பாத்தியாம்மா எப்படி பேசுகிறான்டு? எப்படி பேசுகிறான் பாருமா. இவன் எப்படி இருப்பான்? அம்மாண்டி பின்னாடியே சுற்றுறவன் இன்னைக்கு என்னையே வெறுத்துட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிற அளவுக்கு அவன் மாக்கி வச்சிருக்கிறான். அவனை மாற்றி வச்சிருக்கிறாமா? மாற்றி வச்சிருக்கான். ஒன்றுண்டா அவன் மாற்றி வச்சிருக்கான், மயக்கி வச்சிருக்கான். இதான் சொல்ல தெரியும் அவங்க 2 பேருக்கும். வேற என்ன சொல்ல தெரியும்? மயக்கி வச்சிருக்கலாம், மாற்றி வச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதே கிடையாது. இப்போ தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் செய்கிற வேலைக்கு நான் பேசாமல் என்ன செய்வேன்? பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சண்டையை வளர்த்துக்கிட்டு அது உறவே இல்லாமல் ஆட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும் போது நான் என்ன செய்வேன்? எனக்கு பிடிச்சவளை நான் கல்யாணம் பண்ணிக்கு வந்தேன். கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு தான் அழைச்சி வருவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துக்கிறேன். என்னடா சவால் உறுதியா? அம்மாட்ட சவால் உறுதியாடா? பார்ப்போம்டா. நீ செய்யறதையும் பார்ப்போம், நான் செய்யறதையும் பார்க்குறேன். ஏன்டி வீணா அவன்கிட்ட போய் ரொம்ப வளர்க்குறேன்? அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான், சும்மாரி. என்ன செய்ய மாட்டானா? இந்த ரகுவை பற்றி அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய போகுது. என்ன செய்யறேன்ட்டு பாருங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வரேன்னா இல்லையாண்டு பாருங்க. ரகுவை பற்றி அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும். உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. பாருமா என்ன சவால் விடுறான் மச்சியாமா. நீ ஏன் கத்திட்டு கிடக்குற? அவன் கல்யாணம் பண்ணிட்டு வரட்டும், பார்ப்போம். நீ அவளை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? இந்த வீட்டில் இல்லைன்னா இருக்கப்போ.
எங்கே வேணாலும் போய் இருந்துக்க, எனக்கு என்ன, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். பெத்த பிள்ளை வாழ்க்கையை கவலைப்படாத ஒரு அவன் தாயி, அப்புறம் என்னத்துக்கு நான் உன்னை பற்றி கவலை பண்ண, நான் கவலை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏண்டி ரொம்ப 2 பேரையும் தனியாக விட்டுட்டு போயிடுச்சுவோம். ஆஸ்பத்திரிக்கு போன ஜனம் இன்னும் ஒருத்தரும் வரல. குழந்தை பிறந்துச்சா பிறக்கலண்டா ஒன்றுமே தெரியலையடி. அதாண்டி கவலையாக இருக்கு. யாரை விட்டு கேட்குறது? எப்படி நம்மளுக்கும் தெரியாது ஆஸ்பத்திரிலாம் எங்கே இருக்குண்டு. நம்மளாம் தனியாக போக முடியாது. யாருமே வரல. அங்கே போன ஜனம், நைட்டு போன ஜனம் ஒரு ஜனம் வரல. ஆமாம், இந்த மாமா கோச்சிக்கிட்டு போனாரடி, எங்கடி போயிருப்பாரு? அவரே காணு. ஆமாம்ல, நைட்டு கோச்சிக்கிட்டு போனவர் பாரு, இன்னும் வரல. அவருக்கு பட்டு அக்காவுக்கு இடுப்பு வலி வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போனது தெரியுமா தெரியாதா தெரியலையடி. எங்கே போயிருப்பாரு? ஒரு சமயம் அவங்க அம்மாவோட அக்காவோட போயிட்டாரா ஊருக்கு? என்னாண்டே தெரியலையடி. என்ன பிள்ளை வீட்டில் ஒத்தரே காணே, நீங்கள் 2 பேர் மட்டும் இருக்கீங்க? மாமா நீங்கள் எங்கே போனீங்க? நைட்டு கோச்சிக்கிட்டு போனேன். நீங்கள் எங்கே போனீங்கன்றே எங்களுக்கே தெரியல. எங்கே இருக்கிறீங்க என்னாண்டு ஒரு விஷயமா தெரியல. கோச்சிக்கிட்டு ஒரு மனுஷன் பேருக்கானே, எங்கே போனான்னு தெரியலையே. போய் பார்ப்போண்டு யாராச்சும் வந்து பார்த்து சொல்லாப்புல. பார்த்து சொல்ல, வீட்டில் இருந்தால் தானே உங்களை தேடி வந்து பார்க்க வரேங்க. என்ன வீட்டில் இல்லையா? என்ன பிள்ளை சொல்றீங்க? அப்போ எங்கே போச்சு வரலாம்? மாமா நீங்கள் நைட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டீங்க. போய் 1 மணி நேரத்துலாம் பட்டு அத்தைக்கு இடுப்பு வலி வந்துடுச்சு. இடுப்பு வலி வந்து கத்துன்னு கத்துறாங்க. கார்லாம் எடுத்து கொடுக்க வர மனுஷர் இல்லை. எங்கள் அப்பாவும் தாத்தாவும் போய் தான் யாராட்டே போய் கேட்டு கார் எடுத்துகிட்டு வந்து அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சுவோம். என்ன பிள்ளை சொல்றீங்க? எனக்கு ஒரு சதியும் தெரியாத. நைட்டே அழைச்சிட்டு போயிடுச்சோலா? ராத்திரியா? எங்கே அழைச்சிட்டு போச்சுவா? எப்போதான் நீங்கள் கொண்டு அழைச்சிட்டு போய் பட்டு அக்காவை அழைச்சிட்டு போய் காட்டுவீங்களா அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் மாமா. யாராச்சும் வந்தாங்களா ஹாஸ்பிட்டல்லேருந்து? குழந்தைகள்லாம் பிறந்துருச்சாமா? எங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? நாங்களே இப்போ சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். நைட்டு அழைச்சிட்டு போச்சுவோ, இன்னும் காணு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, ஒரு செய்தியும் தெரியலேன்னு நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு சதியும் தெரியாதா? நைட்டுலேருந்து 2 பேரும் தனியாக தான் இருக்கிறீங்களா? ஆமாம் மாமா, நாங்கள் 2 பேர் தான் தனியாக இருக்கோம். அது எல்லாம் போன ஜனம் இன்னும் வரல. குழந்தை பிறந்துருச்சா பிறக்கலையாண்டு ஒன்றுமே தெரியல. நீங்கள் போய் பாருங்க மாமா. சரி பிள்ளை, நான் போய் பார்க்குறேன். மாமா அந்த பாருங்க, நீங்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டீங்கன்னா அக்கா அழுவலேருந்து அழுவுனாங்க. அழுதத்தோடு அவங்க அக்காவுக்கு வலி வந்துடுச்சு. ஆச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சுவோம். வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் போயிடுச்சுவோம். நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள், குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையாண்டு ஒன்றும் தெரியல, ஒரு செய்தியும் தெரியல. யாரையாச்சும் இங்கே வர சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். மாயா ரொம்படா 2 பேரும் போவாம்மா மாமா பின்னாடி. வானா பிள்ளை வானா, நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருங்க. அப்புறம் ஏன் உங்களை வர அழைச்சிட்டு வந்தேன்ட்டு அது யோசங்க. நீங்கள் 2 பேரும் இருங்க, நான் போய் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து செய்தி சொல்கிறேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க மாமா. இந்த மாமா எங்கடி போயிருப்பாரு? நைட்டு போனால் ஒரு கோச்சிக்கிட்டு இப்போ தான் வந்திருக்காரு பேருக்கு. அதில் பொழுது விழுந்து எவ்வளோ லேட்டா? இவருக்கு ஒரு செய்தி தெரியாத பேருக்கு போ. எப்படி தெரியும்? அவர் தான் வீட்டில் இல்லையே, கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம சொல்லலண்டா அவருக்கு அதுவும் தெரியாது. பட்டு அக்காவை எப்படி போய் பார்க்கறது? குழந்தை பிறந்தவனு தான் போய் பார்க்கணும். பாவம் பட்டை ரொம்ப சண்டை போட்டுட்டு வந்துட்டான். அம்மாவும் அக்காவும் கோச்சிக்கிட்டு போயிடுச்சு வந்து ரொம்ப போய் பட்டிகிட்ட போய் சண்டை போட்டாங்க. அவள் நம்ம இல்லாத நேரத்தில் வலி வந்து எப்படி கத்தி இருப்பா. நம்மளும் வீட்டில் இல்லை, பட்டு அப்பா அம்மாவும் வீட்டில் இல்லைண்டா அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? வீட்டில் ஒத்தனை இல்லாமல் ஒண்டியாக தனியாக கிடந்தா. அம்மாவும் அக்காவும் போக்கிட்டு போயிட்டு வந்து பட்டு அப்பா அம்மாவெல்லாம் அவன் ஏசிட்டு வந்தான், வீட்டிலே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போங்கன்ட்டு. கடைசியில் அதுவோ தான் நம்ம பட்டை பார்த்துருக்கோ. அது எந்தது ஒரு நல்லதாக போச்சு. ஒத்தனை இல்லைன்னா நானும் கோச்சிட்டு வந்ததுக்கு அவள் ஒண்டியாக கலந்து என்ன செஞ்சிருப்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாசமாக இருக்கிறவரை தனியாக விட்டுட்டு நான் கோச்சிக்கிட்டு நான் பாட்டம் வந்துட்டேன். எனக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் அதுவும் தானே இருந்து பார்த்துருக்கோம்.
துரை அண்ணனா வர ஏசுனாரு வீட்டை விட்டு வெட்டி விடுண்டு. அவர் பேச்செல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் வீட்டை விட்டு வெட்டி விட்டா இப்போ என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்காக இல்லைன்றாலும் பட்டுக்காக பார்க்கறதுக்காச்சும் அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும். நம்ம ஒன்றும் சத்தம் போடுவாங்க. குழந்த பிறந்துச்சோ பிறக்கலன்னு என்னான்னு தெரியல, ஒரு செய்தியும் தெரியல. சைக்கிள் வர இப்போ எங்கே பார்த்து அது மக்கள் பண்ணிருச்சு. காற்று போயிடுச்சு சைக்கிளில், அதையும் காற்றுலாம் அடிக்க முடியல. இப்போ துரான்ட்ட தான் வண்டி வாங்கிட்டு வந்துருக்கோம். அவர் வர சீக்கிரம் வந்துட்டு பார்த்துட்டு எனக்கு வண்டி வேணும் வெளியே போகிறதுக்குன்ட்டு சொன்னார். நம்ம வர வரைக்கும் அவர் வண்டி இல்லாமல் வெளியே எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே உட்காந்துருப்பார். நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் பட்டை பார்த்துட்டு நல்ல விதமாக பேசிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் எந்த சண்டையும் போடக்கூடாது, எந்த தொலைஞ்சிட்டு போட்டோம் அந்த வீட்டிலேயே கொஞ்ச நாளைக்கு. பட்டுக்கு உடம்பு நல்லா போகிற வரைக்கும் எந்த தொலைஞ்சிட்டு போட்டோம். திரும்ப வண்டியை எடுத்துகிட்டு வந்து துரான்ட்ட கொடுத்துட்டு பஸ் ஏறி தான் அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இப்போ பஸ் ஏறி போனால் லேட்டாக வந்தேன், அவர்கிட்ட வண்டியை வாங்கிட்டு வந்தேன். என்ன செய்கிறது, பட்டுக்கு பிறந்த வர அவளால் ஒன்றும் செய்ய முடியாது, வேறு வித்தியெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா அம்மாலாம் இருக்கட்டும், அண்ணன் பொண்டாட்டிலாம். நம்ம எதுவுமே கண்டுக்க வேணாம், பேச வேணாம், எதுவுமே கேட்க வேணாம் சண்டையை பற்றியே. சண்டையை பற்றி ஏதாவது கேட்டால் அவங்க அம்மா கறந்து கத்துவாங்க. அது ஒரு கத்துவணி, அதுக்கு நம்ம எந்த பேச்சும் கொடுக்க வேணாம். நம்ம பார்த்தா நம்ம பிள்ளையை பார்த்துட்டு திரும்ப வந்து இந்த வண்டியை கொண்டு வந்து துரான்ட்ட கொடுத்துடணும்.